முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட சிறப்பான நடவடிக்கைகளால் தமிழகத்தில் மழை வெள்ள நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு 3 நாட்களுக்குள் சென்னையில் இயல்பு நிலை திரும்பியதாக அமைச்சர்கள் தெரிவித்தனர். கொட்டும் மழையிலும் வெள்ளம் சூழ்ந்திருந்த நிலையிலும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்து அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு உடனடி உத்தரவுகளை பிறப்பித்து மழை வெள்ள நிவாரணப் பணிகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொண்டார் என்றும் அமைச்சர்கள் குறிப்பிட்டனர். தமிழக சட்டப்பேரவையில் நேற்று 2016-2017 ஆண்டு இடைக்கால நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தின் போது பேசிய நிதியமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் 14வது நிதிக்குழுவின் பரிந்துரையில் மாநிலங்களின் கடன் வரம்பு 25% வரை இருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் நிர்வாக திறனால் தமிழகத்தின் கடன் வரம்பு அதைவிட மிகவும் குறைவாகவே இருப்பதாக புள்ளி விவரங்களுடன் தெரிவித்தார். மாநில அரசினுடைய மொத்த பொதுக்கடனுக்கும் மொத்த மாநில உற்பத்தி மதிப்பிற்குமான விகிதாச்சாரம் ஆகியவை மத்திய நிதிக்குழு பரிந்துரைகளின் வரையறுக்கப்பட்ட அளவை காட்டிலும் குறைந்த அளவிலேயே உள்ளது. மாண்புமிகு அம்மா அவர்கள் நிதிக்குழுவினுடைய பரிந்துரையின்படி 25% அந்த 25% கட்டுப்பட்டு அது 20% உள்ளாகவே ஆட்சி நடத்தி அதன் கடன் வரம்பையும் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழகத்தை மின்மிகை மாநிலமாக உருவாக்கி சாதனை படைத்திருப்பதாக அமைச்சர் திரு நத்தம் ஆர் விஸ்வநாதன் தெரிவித்தார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மக்களுக்கு ஒரு நல்ல வாக்குறுதியை கொடுத்தார்கள். தமிழகத்திலே நான் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பின்பு தமிழகம் எப்படி ஒளிமயமான தமிழகமாக முன்னால் என்னுடைய ஆட்சி காலத்தில் இருந்ததோ அந்த நிலையை மீண்டும் கொண்டு வருவேன் என்று வாக்குறுதி அளித்தார்கள். அந்த வாக்குறுதியை இன்றைக்கு முழுமையாக நிறைவேற்றி இருக்கிறார்கள். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் மொத்தமாக எல்லா வகை மின்சார உற்பத்தியும் சேர்த்து இன்றைக்கு 26,806.5 மெகாவாட் அளவிற்கு இன்றைக்கு மின்சாரம் பெறக்கூடிய வாய்ப்பு அந்த நிறுவுதிறன் உருவாக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட சிறப்பான நடவடிக்கைகளால் மழை வெள்ள நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு 3 நாட்களுக்குள் சென்னையில் இயல்பு நிலை திரும்பியது என்றும் இடைக்கால நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தின் போது குறுக்கிட்டு பேசிய அமைச்சர்கள் தெரிவித்தனர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எடுத்த போர்க்கால நடவடிக்கையின் காரணத்தால் அனைத்து அமைச்சர்களும் சென்றார்கள், அனைத்து அரசு அலுவலர்களும் சென்றார்கள், அனைத்து தரப்பினரும் களத்திலே இறக்கிவிடப்பட்டு 3 நாட்களில் சகஜ நிலைக்கு சென்னை மாறியது என்று சொன்னால் அது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எடுத்த நடவடிக்கையின் காரணம். 5000 தொழிலாளர்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே இருந்து கொண்டு வந்து இறக்கி துப்புரவு பணியாளர்களை வைத்து குப்பையை அகற்றிய பெருமை புரட்சி தலைவி அம்மா அவர்களை தான் சாரும். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய வழிகாட்டுதல் படி அனைவரும் எந்தவிதமான உயிர் சேதமும் இல்லாமல் பாதுகாப்பான இடங்களிலே தங்க வைக்கப்பட்டனர் என்பது உண்மை. எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்பட்டோர் பள்ளிக்கூடத்திலோ முகாம்களிலோ தங்க வைக்கப்பட்டிருந்த அனைவருக்கும் எந்தவிதமான குறைவுமின்றி தொடர்ச்சியாக உணவு வழங்கப்பட்டது. எந்த வகையிலும் பால் பிஸ்கட் என்று அனைத்தும் கொடுக்கப்பட்டு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அனைவருக்கும் தாயாக இருந்தார் என்பதுதான் உண்மை. தொற்று நோய் வராமல் தடுத்தது எப்படி, தொற்று நோய் வராமல் வருவதற்கே வாய்ப்பு இல்லாத நிலையை உருவாக்கியது எப்படி, மத்திய அரசு, உலக சுகாதார நிறுவனம், மத்திய நிபுணர் குழு அத்தனை பேருடைய பாராட்டுகளையும் பெற்றது மாண்புமிகு அம்மாவுடைய அரசு. தன்னுடைய கடமையை உள்ளார்ந்த அன்போடு உயிரை பணை வைத்து முதலமைச்சர் அம்மா அவர்களே கொட்டுகின்ற மலையில வெள்ளம் சூழ்ந்த பகுதியிலே ஓடி சென்று மக்களை சந்தித்து நான் இருக்கிறேன் என்று தைரியம் கொடுத்து இந்த மக்களை பாதுகாத்தது புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்னை வரலாற்றிலேயே இன்னைக்கு அவ்வளவு பெரிய மழை பெய்த போது 2,21,366.3 மெட்ரிக் டன் குப்பைகளை அள்ளி எடுத்த சாதனை அம்மா எடுத்த நடவடிக்கை. வெளியூர்ந்து வரவழைக்கப்பட்ட எல்லாம் சேர்ந்து 42,656 நபர்களுக்கு இன்னைக்கு துப்புரவு பணி மேற்கொள்ளப்பட்டு அவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 2000 வீதம் ஊக்கத்தொகை வழங்கி கிட்டத்தட்ட 8,53,12,000 அதுக்கு வழங்கி இருக்காங்க அம்மா அவர்கள். 1,613 கோடி ரூபாயை வறட்சி நிவாரணமாக வழங்கிய ஒரே முதலமைச்சர் புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா.
நூறாண்டு காணாத வரலாறு காணாத வெள்ளம், தலைநகர் சென்னை கூட தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. கொட்டுகிற மழை, அந்த கொட்டுகிற மழையும் தலைமை செயலகத்துக்கு ஒரு முதலமைச்சர் வருகிறார் என்று சொன்னால் இந்த சரித்திரத்தை படைத்தவர் புரட்சித் தலைவர் இதயதெய்வம் அம்மா. அறிவு சார்ந்த, மதிநுட்பம் சார்ந்த, அனுபவம் வாய்ந்த அணுகுமுறையால் இந்த தமிழகத்தை சகஜ நிலைக்கு கொண்டு வந்த முதலமைச்சர் புரட்சித் தலைவர் இதயதெய்வம் அம்மா. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட ஆக்கப்பூர்வ செயல் திட்டங்களால் தமிழகத்தில் விலைவாசி கட்டுக்குள் உள்ளதாக அமைச்சர்கள் திரு ஆர் காமராஜ், திரு செல்லூர் கே ராஜு ஆகியோர் தெரிவித்தனர். உணவுக்காக இந்த கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 25,000 கோடி ரூபாயை மானியமாக தந்த தலைவி மாண்புமிகு புரட்சித் அம்மா அவர்கள். விலை கொடுத்து மத்திய தொகுப்பிலிருந்து அரிசியை வாங்கி விலையில்லாமல் அரிசியை வழங்குகிற ஒரே தலைவர் மாண்புமிகு புரட்சித் அம்மா அவர்கள். மற்ற மாநிலங்களை விட கட்டுப்படுத்தி விலைவாசியை கட்டுக்குள்ள வைத்திருக்கிற தலைவரும் மாண்புமிகு புரட்சித் அம்மா அவர்கள் என்பதனை மாண்புமிகு உறுப்பினர்கள் நன்றாக அறிவார்கள். மாண்புமிகு புரட்சித் அம்மா அவர்கள் விலை கட்டுப்பாட்டு நிதியம் என்கிற ஒரு நிதியத்தை ஏற்படுத்தி 100 கோடி ரூபாயை அதற்காக ஒதுக்கி எந்த பொருள் விலை ஏறுகிறதோ அந்த பொருளை, அந்த விலையை கட்டுப்படுத்துவதற்கு விலை, அந்த பொருள் விளைகிற இடத்திலேயே அதனை கொள்முதல் செய்து அதனை மக்களுக்கு கூட்டுறவு சங்கங்கள் மூலமும் அமுத அங்காடிகள் மூலம் கொடுத்து விலையை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் இன்றைக்கு ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா 2000 மெட்ரிக் டன் துவரம்பருப்பை வாங்கி அதை இங்கே பதப்படுத்தி அதை சிறப்பாக மக்களுக்கு இன்றைக்கு விநியோகம் செய்து தமிழ்நாட்டில் பதுக்கல் என்ற நிலையே இல்லாமல் அறவே ஆற்றியிருக்கிறார்கள். ஏறத்தாழ 394 சங்கம் கடைகளில் இன்றைக்கு இந்த விலைவாசி ஏற்றம் இல்லாத அளவிற்கு அம்மா உருவாக்கி இருக்கிறார் என்பதை மாண்பு உறுப்பினர் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட திட்டங்களை கொடுத்து தமிழக மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கியிருப்பவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தில் துவரை சாகுபடி பரப்பளவை மேம்படுத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சிறப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டு 47 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதாக அமைச்சர் திரு ஆர் வைத்திலிங்கம் தெரிவித்தார். பருப்பு வகையில் விலையேற்றத்தை தடுப்பதற்கு, சாகுபடியை பெருக்குவதற்கு 47 கோடி ரூபாய் மானியம் கொடுத்து கடந்த ஆட்சியில் 6.3 லட்சம் ஹெக்டராக இருந்தது. அம்மாவின் ஆட்சியில் 14-15 8.8 லட்சம் ஹெக்டராக உயர்ந்திருக்கிறது. அதுபோல் ஹெக்டருக்கு வெங்காயம் பயிரிடுவதற்கு 18,000 ரூபாய் மானியம் கொடுக்கிற ஒரே அரசு இந்தியாவில் அம்மாவின் அரசு என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் கடலூர், வேளாங்கண்ணி உள்ளிட்ட பகுதிகளில் புயல் ஏற்படும் காலங்களில் மின் விநியோகம் தடைபடாமல் இருக்க 360 கோடி ரூபாய் செலவில் பூமிக்கடியில் மின்வடங்கள் அமைப்பதற்கான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு உலக வங்கியிடம் நிதியுதவி கோரப்பட்டுள்ளதாகவும், இந்த உதவி பெறப்பட்டதும் பணிகள் தொடங்கும் என்றும் சட்டப்பேரவையில் நேற்று கேள்வி நேரத்தின் போது அமைச்சர் திரு நத்தம் ஆர் விஸ்வநாதன் தெரிவித்தார். புயல் அடிக்கடி பாதிக்கின்ற கடலூர் மாவட்டத்திலும் வேளாங்கண்ணியிலும் அம்மா அவர்கள் புதை மின்வடங்களாக மாற்றுவதற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அங்கே 360 கோடி ரூபாய் செலவிலே அந்த கடலூர் மாவட்டத்திலும் வேளாங்கண்ணியிலும் அந்த புதை மின்வடங்களாக மாற்றுவதற்கு வேண்டிய திட்ட மதிப்பீடுகள் உருவாக்கப்பட்டு உலக வங்கியினுடைய நிதி உதவி கேட்டு இங்கே விண்ணப்பிக்கப்பட்டிருக்கிறது. உலக வங்கியின் நிதி கிடைக்கப்பட்டவுடன் அந்த பணிகள் தொடங்கப்பட இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.